இங்க பாருங்க, நாங்க உங்களோட டைமை சுத்தமா வேஸ்ட் பண்ண போறது இல்ல. ஏன்னா அப்படி உங்களுடைய பாடி ஷேப் ரொம்ப சதைஞ்சு போயிருக்குன்னா, முகத்துல பிம்பிள்ஸ் இருக்குன்னா, ஸ்டைல் அண்ட் லுக்ஸ் பெஸ்டா இல்லனா, அண்ட் நீங்க உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி க்ளோ அப் பண்ணணும்னு விரும்புறீங்கன்னா, அப்ப நீங்க வேற இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். எது நாங்க இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறோமோ, அண்ட் நீங்க உங்களுடைய பெஸ்ட் வெர்ஷன் ஆயிடுவீங்க. நோ புல்ஷிட் கைட், ஒன்லி மோஸ்ட் எஃபெக்டிவ் ஸ்டெப்ஸ். சோ ஆரம்பிக்கலாம். எல்லாத்துக்கும் முதல்ல ஸ்டெப் 0 மைண்ட் செட். இந்த ஸ்டெப் எல்லாத்தை விட இம்பார்ட்டன்ட் ஆனது. ஏன்னா ஒரு சரியான மைண்ட் செட் இல்லாமல் எந்த விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் க்ளோ அப்போ கஷ்டம். அதாவது இந்த விஷயம் சுலபமாக நடக்க போகிறது இல்ல. அப்படி இது செய்யறது ஈஸினா, அப்ப இன்னைக்கு எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் வெர்ஷன்ல இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமா சீக்கிரமா ரிசல்ட்ஸ் தெரியாது. இதுக்காக நீங்க மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது இருக்கும், அண்ட் மைண்ட் செட் சரியாக வச்சிருக்க வேண்டியதா இருக்கும். அண்ட் அப்பதான் உங்களால கேரண்டட் ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். சோ இங்க உங்களுடைய க்ளோ அப் ஜர்னியை 2 கேட்டகரிஸ்ல பிரிக்க முடியும். லாங் டர்ம் வின்ஸ் அண்ட் ஷார்ட் டர்ம் வின்ஸ். உங்களுடைய எல்லா ஆக்ஷன்ஸ்னாலயும் இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் வராது. உதாரணத்துக்கு நீங்களுடைய க்ளோ அப்ல பிசிக்கலி ஃபிட் ஆகணும்னு விரும்புறீங்கன்னா, அப்ப நீங்க ஜிம் போய் ரிசல்ட்ஸ் பார்க்க வீக்ஸ் இல்ல மந்த்ஸ் கூட ஆகக்கூடும். இது ஒரு லாங் டர்ம் வின். அதுவே ஷார்ட் டர்ம் வின்ஸ் என்ன விஷயங்கள் பாத்தீங்கன்னா, இது இன்ஸ்டன்ட்லி ரிசல்ட்ஸ் கொடுக்கும். லைக் ஒரு நல்ல ஹேர் கட் பண்றது உங்களுக்கு சூட் ஆகுற மாதிரி. சோ இதனாலேயே எந்த ஃபேக் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வைக்காமல் முதல்லயே உங்களோட மைண்ட ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நண்பா, க்ளோ அப் பண்றதுக்கு ஆகும் டைம் அண்ட் தேவைப்படும் உழைப்பு. உங்களுடைய க்ளோ அப் ஜர்னிக்கு கிளியர் இன்டென்ஷன் செட் பண்ணுங்க. சோ தட் இதனால உங்களோட மோட்டிவேஷன் தொடர்ந்து இருக்கும். ஏன்னா அடுத்த ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை கன்சிஸ்டன்ட்லி ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு மோட்டிவேஷன் ரொம்ப அவசியம். ஸ்டெப் 1 ஸ்கின் க்ளோ அப். அப்படி உங்களுடைய முகத்திலயோ ஆக்னே, பிம்பிள்ஸ், டான் இல்ல பிக்மெண்டேஷன் ஆயிருக்குன்னா, அப்ப இது உங்களுடைய லுக்ஸை ரொம்ப மோசமாக டிஸ்ட்ராய் பண்ணக்கூடும். நாங்க என்ன ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் உங்களுக்கு சொல்ல போகிறோமோ, இது உங்களுடைய 95% ப்ராப்ளம்ஸை தீர்த்துரும். இதுல எந்த ஃபேன்சியான விஷயமோ எந்த விலை அதிகமான பொருட்களும் இருக்காது. முற்றிலும் சிம்பிள் அண்ட் மினிமலிஸ்டான ரொட்டீன். முதல்ல காலையில எழுந்ததுமே உங்களோட முகத்தை ஃபேஸ் வாஷ்னால கழுவணும். ஃபேஸ் வாஷ் எதை எடுத்துக்கிறது, இது உங்களுடைய ஸ்கின் காம்ப்ளெக்ஷனுக்கு பிரகாரம் டிசைட் பண்ணலாம். ஜெனரலி நீங்க எந்த ஒரு சிம்பிள் ஃபேஸ் வாஷும் யூஸ் பண்ணலாம். இதோட மெயின் வேலை உங்களுடைய ஸ்கின்ல இருந்து டர்ட், எக்ஸசிவ் ஆயில அகற்றுறது. நெக்ஸ்ட், நீங்க விட்டமின் சி சீரமை உங்களோட முகத்துல போடணும். விட்டமின் சி இது உங்களோட ஃபேஸ்க்கு ஒரு பிரைட்டர் லுக் கொடுக்கும், அண்ட் இது உங்களுடைய ஸ்கின் டோனையும் இம்ப்ரூவ் பண்ணும். அப்படி உங்களுக்கு டான் ஆயிருக்குனா இல்ல டார்க் பிக்மெண்டேஷன் இருக்குதுன்னா, அப்ப விட்டமின் சி இதையும் ஃபிக்ஸ் பண்ணும். விட்டமின் சி போட்ட பிறகு மாய்ஸ்சரைசர் போடுங்க. அண்ட் எங்கனா வெளியே போக போறீங்கன்னா, அப்ப சன்ஸ்கிரீன் போட முற்றிலும் மறந்துடக்கூடாது. இது உங்களுடைய முழு ஸ்கின் கேரோட ரொம்ப முக்கியமான பார்ட். அப்படி நீங்க ஸ்கின் கேர்ல மிச்ச எல்லா விஷயத்தையும் மிஸ் பண்ணிடுறீங்க அண்ட் வெறும் சன்ஸ்கிரீன் மட்டும் போடுங்க. வெறும் இதனாலே உங்களோட ஃபேஸ்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். சாயந்தர நேரத்துல நீங்க ஸ்கூல், காலேஜ் இல்ல வேலையில இருந்து திரும்ப வர்றப்போ வெறும் உங்களுடைய ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. அண்ட் பிறகு ஃபேஸ் மீது போடுங்க ரெட்டினால் ஃபேஸ் சீரம். அண்ட் பிறகு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. அண்ட் பிறகு தூங்கிடுங்க. இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுடைய டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீன். இதை நீங்க தினந்தோறும் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். இட்ஸ் குவைட் ஈஸி அண்ட் அஃபோர்டபிள். இப்போ ப்ரோ டிப் ஸ்கின் கேர் கூடவே நீங்க நாள்ல 3 ல இருந்து 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இதனால உங்களோட ஸ்கின் மாய்ஸ்டாக தெரியும் அண்ட் உங்களுக்கு ஒரு ஹெல்தி லுக் கொடுக்கும். ஸ்டெப் 2 பாடி அஸ்தெட்டிக்ஸ். அப்படி நீங்க ஒரு மேல்னா, அப்ப ஒரு நல்ல பிசிக் உங்களோட க்ளோ உடைய ஃபவுண்டேஷன். இது உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் உங்களுடைய செல்ஃப் இமேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவசியம். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கூடவே மக்களும் உங்களை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அண்ட் உங்களுக்கு இன்னும் ரெஸ்பெக்ட் தர தொடங்கிடுவாங்க. இங்க நாங்க பாடி பில்டர் மாதிரி எக்ஸ்ட்ரீம் பாடி டைப் பத்தி பேசல. பதிலா நாங்க சொல்றது ஒரு லீன் அண்ட் அஸ்தெட்டிக் பிசிக்க பத்தி. இதுக்கு நீங்க சில ஸ்பெசிபிக் மசில் குரூப்ஸை ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்காக உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் ஒர்க் அவுட் ரொட்டீன் அண்ட் ஒரு கிளீன் டயட்டை மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு அஸ்தெட்டிக் பாடிக்கு நீங்க உங்களுடைய அப்பர் செஸ்ட், ஷோல்டர், ட்ராப்ஸ், ஆப்ஸ் அண்ட் பைசப்ஸ் ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்கும். இங்க பாருங்க, அப்படி நீங்க குண்டா இருக்கீங்கன்னா அப்ப நீங்க கட்டிங் பண்ண வேண்டியது இருக்கும். இதுல உங்களுடைய ஃபேட் லாஸ் ஏற்படும். அதுவே நீங்க ரொம்ப அதிக ஒல்லியா இருக்கீங்கன்னா அப்ப நீங்க பல்கிங் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது அதிக சாப்பாடு சாப்பிட வேண்டியது இருக்கும். ஆனா அதிகபட்ச இந்தியன்ஸ்க்கு ஸ்கின்னி ஃபேட் பிசிக் இருக்கு. இதுல அவங்களோட மசில் மாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் ஃபேட் அதிகமாக இருக்கும். இத சரி பண்றதுக்கு நீங்க முதல்ல பல்க் பண்ணி உங்களோட மசில் மாஸை அதிகரிக்க வேண்டியது இருக்கும் அண்ட் பிறகு கட்டிங் பண்ணி ஃபேட்டை கம்மி பண்ண வேண்டியது இருக்கும். அப்பதான் உங்களோட பாடி அஸ்தெட்டிக்லி ஷேப்பாக தெரிய வரும். இதுக்காக அவசியம் டெய்லி எக்ஸசைஸ் பண்றது. இதுல நீங்க ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட ஃபாலோ பண்ணணும். ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோடுக்கு அர்த்தம் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு நீங்க டம்பிள்ஸையும் யூஸ் பண்ணலாம் இல்ல நார்மல் எந்த வெயிட்னாலையும். சோ ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் அது எப்படி இருக்கும்னா, அப்படி நீங்க இன்னைக்கு 10 கிலோ டம்பிள்ஸ் தூக்குறீங்கன்னா அப்போ ஒரு வாரத்துக்கு பிறகு ட்ரை பண்ணுங்க உங்களால 11 இல்ல 12 கிலோ வெயிட் தூக்க முடியுதான்னு. அப்படி உங்களால தூக்க முடியலனா அப்போ இந்த 10 கிலோ டம்பிள்ஸ் இருக்கு அதோடைய ரெப்ஸை இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ரெப் அதாவது அப்படி நீங்க 10 கிலோ டம்பிள்ஸை வச்சு 10 ரெப்ஸ் போடுறீங்கன்னா அதை அதிகரிச்சு 12 இல்ல 14 ஆக்கிடுங்க. இத ஒரு வாரம் வரைக்கும் செய்யுங்க அண்ட் பிறகு பாருங்க உங்களால வெயிட் அதிகரிக்க முடியுதா இல்லையான்னு. இந்த
சிம்பிளான முறை இந்தியன்ஸ்க்கு பெஸ்ட் ஆனது. இது இந்த ஸ்கின்னி ஃபேட் பிசிக்க லீன் மஸ்குலராக ஆக்க ஹெல்ப் பண்ணும். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளுடைய இந்தியன் பிசிக் எப்படி ஃபிட் ஆகும்? ஏன்னா நம்மளுடைய பாரம்பரிய சாப்பாடு பாத்தீங்கன்னா நம்ம ரைஸ் தான் அதிகமாக எடுக்கிறோம். சோ ஒரு நல்ல எக்ஸசைஸ் கூட ஒரு நல்ல டயட்டையும் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய ஃபுட்ல கார்போஹைட்ரேட் கண்டென்ட்ஸை குறைச்சிட்டு புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸை எடுக்க ஆரம்பிங்க. ஸ்டெப் 3 லுக்ஸ் அண்ட் ஸ்டைல். இப்போ வரலாம் உங்களோட ஸ்டைலுக்கு. உங்க மீது எது நல்லா இருக்கும், எது நல்லா இருக்காது. இது உங்களுடைய பாடி டைப், ஸ்கின் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் பர்சனாலிட்டி மீது டிபெண்ட் ஆகுது. அப்படி உங்களோட பர்சனாலிட்டி ஒரு காம் அண்ட் பீஸ் மைண்டட் பர்சன் மாதிரி இருக்குன்னா, உதாரணத்துக்கு ரன்வீர் கபூர் மாதிரி, அண்ட் நீங்க கலர் கலரா அடிக்கிற மாதிரி துணி போட்டுட்டு இருக்கீங்கன்னா ரன்வீர் சிங் மாதிரி, அப்ப இந்த ரெண்டு விஷயங்களும் மேட்ச் ஆகாது. ஒவ்வொரு பர்சனோட ஸ்டைல் அவருடைய பர்சனாலிட்டி தான் காமிக்குது. டிஃபரண்ட் ஸ்டைல்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அண்ட் பாருங்க எது உங்களுக்கு ரொம்ப அதிகமா சூட் ஆகுதுன்னு. வெல், மினிமலிஸ்ட், ஓல்ட் மணி இல்ல எட்ஜி, உங்களுடைய ஸ்டைல் உங்களோட பர்சனாலிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். இப்ப நாங்க உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்றோம். நீங்க உங்களையே ஸ்டைலாக எப்படி ஆக்குறது? இங்க பாருங்க, முதல்ல ரேண்டம்லி போய் எதனா ஷாப்பிங் பண்றத நிறுத்துங்க. பார்த்து என்ன பிடிக்குதோ அதை வாங்குறத விட நல்லது முதல்ல உங்களுக்கான ஒரு அவுட்ஃபிட்டை யோசிங்க. பின்ட்ரெஸ்ட்ல இருந்து இல்ல அது இதுல இருந்து கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கோங்க அண்ட் கலர் தீம் யோசிங்க. என்ன அது உங்களோட ஸ்கின் மீது நல்லா இருக்குமா இல்லையான்னு. டாப் வியர்ல இருந்து ஷூஸ் வரைக்கும் அந்த அவுட்ஃபிட்டோட ஒவ்வொரு விஷயத்தோட லிஸ்ட் எடுங்க அண்ட் பிறகு போய் அதை வாங்குங்க. இதனால நீங்க 99% ஆட்களை விட ரொம்ப நல்லா தெரிவிங்க. ஏன்னா நீங்க ரேண்டம்லி எதனா ஒண்ணு போடல, பதிலா நல்லா யோசிச்சு உங்களோட அவுட்ஃபிட்டை கிரியேட் பண்ணிருக்கீங்க. இது உங்களை அதிக ஸ்டைலிஷாகவும் ஆக்கும் அண்ட் உங்களோட லுக்ஸை இன்னும் அதிகம் என்ஹான்ஸும் பண்ணும். அவசியம் இல்ல நீங்க விலை அதிகமான பொருட்கள் தான் போடணும்னு. விலை கம்மியானதுனால போடுங்க, ஆனா சரியா இருந்தா போடுங்க. வெறும் ஒரு விலை கம்மியான பிளாக் டி-ஷர்ட் அண்ட் ப்ளூ ஜீன்ஸ்லயும் மக்கள் நல்லா தெரிவாங்க. அப்படி அவங்களோட பர்சனாலிட்டி சரியா இருக்குன்னா அண்ட் அவங்க அவங்களோட க்ளோ அப் பண்ணிருந்தாங்கன்னா அண்ட் ஆல்சோ நீங்க அக்சசரிஸ் போடவோ ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுல சீப்பாக தெரியக்கூடாது, சிம்பிள் அண்ட் மினிமலிஸ்டாக தெரியணும். இது கூடவே உங்களோட லுக்ஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும் உங்களுடைய முடி. ஸ்டெப் 4 ரைட் ஹேர் ஸ்டைல். உங்க ஹேர் ஸ்டைல் உங்க லுக்ஸோட ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட். அது ஒரு நல்ல ஸ்டைலிங், விலை அதிகமான துணி கூட ஒரு மோசமான ஹேர் ஸ்டைல் உங்களுடைய ஓவரால் லுக்கை ரொம்ப பாழாக்கிடும். அதே நீங்க ஆவரேஜ் ஸ்டைலிங் உடன் நல்ல ஹேர் ஸ்டைல் இருந்தீங்கனாலும் அப்பது உங்களோட லுக்ஸை க்ளோவை 10x பண்ணிடும். முதல்ல நீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ரேண்டமான பார்பர் கிட்ட போறத நிறுத்திடுங்க அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே முடியல ரொம்ப அதிகமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு லாங்கா ரொம்ப நல்லா சூட் ஆகுதுன்னா அப்ப அதையே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்படி லாங் நல்லா இல்லனா அப்ப ஷார்ட்டே வச்சுக்கோங்க. அதிகமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டாம். உங்களுடைய சரியான ஹேர் ஸ்டைலை ஃபிகர் அவுட் பண்றதுக்கு வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த சார்ட்டை பாருங்க. உங்களுடைய ஃபேஸ் ஷேப்பை பாருங்க, ஓவல், ரவுண்ட், ஸ்கொயர் எக்ஸெட்ரா. அண்ட் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலை சூஸ் பண்ணுங்க. எது உங்களுடைய ஃபேஸ் ஷேப்க்கு சூட் ஆகுமோ. உங்க ஹேர் கூடவே ஃபேஷியல் ஹேரும் இம்பார்ட்டன்ட் ஆனது. இதுக்காக நீங்க ஓவரால் க்ரூமிங் மீது ஃபோக்கஸ் பண்ணணும். ஸ்டெப் 5 க்ரூமிங். ஒரு நல்ல க்ரூமிங் ரூட்டின் என்ஷூர் பண்ணும் நீங்க எப்பவுமே பாலிஷ் வெல் மெயின்டைன்டாக தெரிவிங்கன்னு. வாரத்துல குறைஞ்சபட்சம் ஒரு நாள் க்ரூமிங் ரூட்டின் ஃபாலோ பண்ணுங்க. இதுல ட்ரிம்மிங், ஷேவிங், ஃபேஷியல் ஹேர் ஷேப்பிங் அண்ட் நெயில்ஸை கிளிப் பண்றதெல்லாம் சேர்ந்திருக்கணும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களோட ஓவரால் அப்பியரன்ஸை என்ஹான்ஸ் பண்ணும் அண்ட் உங்களுக்கு ஒரு ரிஃபைன்ட் லுக்கா கொடுக்கும். அப்படி உங்களோட பியர்ட் தின் இல்ல பேட்சியா இருக்குன்னா அப்ப அதை கிளீன் ஷேவ் பண்ணிடுங்க. நல்ல பியர்ட் உங்களோட லுக்கை ஷார்ப்பாக ஆக்கும். ரெகுலர் ட்ரிம்மிங்னால் உங்களோட பியர்டை வெல் மெயின்டைன்டாக வச்சுக்கோங்க சோ தட் அது அட்ராக்டிவாக தெரியும். வெறும் கிளீனா அண்ட் வெல் க்ரூம்டாக இருக்கிறதுனாலயே உங்களுடைய அட்ராக்டிவ்னஸ் பல மடங்கு அதிகமாயிடும். ரெகுலர் க்ரூமிங்னால் உங்களுடைய அப்பியரன்ஸ் எப்பவுமே ஃப்ரெஷ் அண்ட் பிரசன்டபிளாக இருக்கும். நவ் தி லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இஸ் ஸ்டெப் 6 ஹைஜீன். குட் ஹைஜீன் உங்களுடைய ஓவரால் க்ளோ உடைய பேசிக் ஃபவுண்டேஷன். அது அப்படி நீங்க ஃபாரினர்ஸோட கமெண்ட்ஸ்ல இத கேட்டிருக்கீங்கன்னா இந்தியன்ஸ் ஆர் வர்ஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹைஜீன். இப்போ இது ஓரளவுக்கு கூட உண்மையும் தான். நம்மளோட ஹைஜீனுக்கு எந்த அளவுக்கு கவனம் செலுத்தணுமோ அவ்வளவு கவனம் செலுத்துறது இல்ல. ஆனா அப்படி நீங்க உங்களோட ஹைஜீனை நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அப்ப இது உங்களை கூட்டத்துல இருந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ண வைக்கும். டெய்லி ஹேபிட்ஸ் லைக் பிரஷிங் அண்ட் ஃப்ளாசிங், ஷவர் பண்றது, டியோட்ரண்ட் அண்ட் பர்ஃபியூம் யூஸ் பண்றது. ஓரல் ஹைஜீனுக்கு வெறும் பிரஷ் பண்றது பத்தாது. டங் ஸ்கிரேப்பர், ஃப்ளாஸ் அண்ட் மவுத் ரின்சரை யூஸ் பண்ணுங்க. இதனால உங்க பிரெத் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மக்கள் உங்க பக்கம் வர்றப்போ மோசமான ஸ்மெல் வரக்கூடாது. ட்ரை லிப்ஸ் வந்து தப்பிக்கிறதுக்கு எப்பவுமே உங்களோட டூத் பிரஷ் யூஸ் பண்றப்போ உங்க லிப்ஸ் மீது இருக்கிற ட்ரை ஸ்கினையும் பிரஷ் பண்ணுங்க. பிறகு மாய்ஸ்சரைசர் போடுங்க அண்ட் அக்வாஃபர் இல்ல வாசலினால சீல் பண்ணுங்க. சோ அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. அண்ட் பெல் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க சோ தட் இனி வரப்போற வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்க. Thank you for watching. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.